வாங்க இன்றைக்கி வந்து நைட்டு சாப்பாடு என்ன செஞ்சேன்னா கோதுமை ரவை உப்புமா தாங்க செஞ்சேன். கோதுமை ரவை உப்புமா செய்யக்குள்ள இந்த மாதிரி சின்ன மீல் மேக்கர் கொஞ்சம் போட்டு செஞ்சோமா கோதுமை ரவை உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். கூடவே 2 பல் பூண்டு இஞ்சி தட்டி போட்டு செஞ்சோமா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிரியாணி மாதிரியே இருக்கும். செஞ்சாச்சுங்க. இப்போ எனக்கு ஒரு தட்டு அவருக்கு ஒரு தட்டில் போட்டாச்சு. அப்புறம் காலையில் சுட்ட இட்லி இருந்துச்சு 2, அதையும் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து பொட்டுக்கடல தேங்காய் போட்டு சட்னி அரைச்சிருந்தேன், அது ஆளுக்கு கொஞ்சம் ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம். அவரை பாருங்கள் எங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறாங்க, வீட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கிறாரு.